வாழ்க ரயில்வே, வாழ்க ரயில்வே, வாழ்க ரயில்வே. எங்க வயித்துல அடிக்காதீங்க, எத்துல அடிக்காதீங்க. எங்க வயித்துல அடிக்காதீங்க, எங்களை ஒழிக்காதீங்க, எங்களை நாசம் பண்ணாதீங்க. எங்க வயிற்று பழப்புக்காக டெய்லி டிராவல் பண்றோம், எங்க வயிற்று பழப்புக்காக டெய்லி டிராவல் பண்றோம். மக்களுடைய எங்களுடைய பிள்ளை குட்டிங்க இந்த பூமியில வாழணும், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ராவும் பங்கலம் போய் உழைக்கிறோம். நமக்கு என்னன்றோம், கோடிக்கணக்கானவன் கோடீஸ்வரனுக்காக ரயில்வே துறை கிடையாது, சாதாரண மக்களுக்கு தான் ரயில்வே துறை. அவன் ஏரோப்ளைன்ல போறான், பிளைட்ல போறான், கப்பல்ல போறான், காரை வச்சுனுக்கிறான். இந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளி ஒரு நாளைக்கு இறங்கி டிராக்ல உக்காண்டாக்கா இந்த நிர்வாகத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்? உன் வந்தே பாரத் இங்க 1000 பேர் மேல போயிடுமா? ஆகட்டும், சிஐடி தொழிற்சங்கம் என்னன்றோம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு. இதுதான் தொழிலாளர்களுடைய போராட்டத்தினுடைய வெற்றி, மேதின வெற்றிடுவோம். ஆனா இந்த தொழிலாளிங்க போய் அங்க 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க, டிராவல் 6 மணி நேரம் வேலை செய்யறாங்க. 14 மணி நேரம் டிராவல் வேலையில போயிடுச்சுனாக்கா மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆகவே வரக்கூடிய நாட்கள்ல இந்த ட்ரெயின் டைம் நாங்க பெங்களூர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்கிறோம். அது உண்மை. இது என்ன பண்ணாங்கன்னா, இந்த சதாப்தி ட்ரெயின் ஒன்று வருது, சதாப்தி ட்ரெயின் சென்னைக்கு தான் போகுது. கூடவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய அரசியல் நோக்கத்துக்கு அந்த வந்தே பாரத் ட்ரெயினையும் அதே நேரத்தில் விட ஆரம்பிச்சாங்க. அந்த காரணம் சொல்லி என்ன பண்ணாங்க, ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், ட்ராக் ரெடி பண்றோம், வந்தே பாரத்துக்கு ஆபத்துன்றது தான் அவங்களுக்கு. ಡೈಲಿ ಪಾಸ್ ಹೋಲ್ಡರ್ಸ್ ಕೋಟ್ಯಾಂತರ ರೂಪಾಯಿಗಳು ಕೂಡ ನಾವು ಕೂಡ ರೆವೆನ್ಯೂ ಆಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವಾಗ ಡಿಮಾಂಡ್ ಮಾಡೋದು ಏನಂದ್ರೆ, ಈ ಗಾಡಿನ 66532 ಗಾಡಿನ ಮತ್ತೆ 255ಕ್ಕೆ KSR ಸಿಟಿಯಿಂದ ಆರಂಭ ಮಾಡಬೇಕು. ಅದನ್ನು ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ DRM ಇರಲಿ, ಮಿನಿಸ್ಟರ್ಗಳಿರಲಿ, MLAಗಳು, MP ಗಳು ಇವರೆಲ್ಲ ಮಾಡಬೇಕಾಗಿರೋದು ಏನಂದ್ರೆ, ನಮಗೆ ನೀವೇನು ಕೆಲಸ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ, ನಾವು ಬೆಳಗ್ಗೆ ಬಿಟ್ಟು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗಿ ದುಡಿಮೆ ಮಾಡಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಈ ಊರು ಇಲ್ಲಿ ಇರುತ್ತೆ, ಹೊರ ಹೇಳೋದೇ ಇಲ್ಲ, ಧಿಕಾರ ಹೇಳೋದೇ ಇಲ್ಲ. ರೈಲ್ವೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟು, ರೈಲ್ವೆ ಸರ್ವಿಸಸ್ಗೆ ನಾವು ಜೈಕಾರ ಆಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವಾಗ ಜೈ ಜೈ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ನಮಗೆ ಈ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಪರಿಹಾರ ಮಾಡಿಕೊಡಿ ಅಷ್ಟೇ. சொல்றாங்க, இன்னைக்கு தகவல் ஆகட்டும், பங்கார்பேட் ஆகட்டும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகட்டும், பெரிய பெரிய இளைஞர்கள் ஆகட்டும், இன்னைக்கு அவன் பெங்களூர்லயே வாழக்கூடிய வசதி இருக்குது. நாம் அங்க வாழ முடியுமா? கோலார் தகவல்ல இருந்து வாழறோம், அங்க சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், இங்க வாழறோம். அந்த வந்தே பாரத்தை அந்த வந்தே பாரத் ட்ரெயினுக்காக இந்த நேரத்தை மாத்திருக்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம். நாம 20 கோடி 10,000 தொழிலாளி போய் 20 கோடி லாபம் கொடுக்குறான அந்த ரயில்வே துறையில, அவன் அவ்வளவு கொடுக்கறது கிடையாது. அவன் டிக்கெட் ஜாஸ்தி இருக்கலாம், ஆனா வருமானம் குறைவு தான், 10 கோடி 20 கோடி தான். அந்த இடத்துல நாம 10,000 கோடி கொடுக்குறோம். அதுதான் உண்மையான நிலைமை. இன்னைக்கு ஒயிட்ஃபீல்ட்ல மாத்திட்ட பிறகு என்ன பண்றானா, அவன் அங்க லோக்கல் பைலட்டை ஒரு காக்க வைக்க முடியாது, அந்த ட்ரெயின் அங்க நிக்க வச்சு நிற்க முடியாது. ஆகவே அதை முன்கூட்டியே அனுப்புறோம். நீ முன்கூட்டியே அனுப்புறியோ பின்கூட்டியே அனுப்புறியோ, இன்னைக்கு தொழிலாளிகள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி நீ ஏன் கவலைப்பட மாட்டேன்ற? தொழிலாளிகளுக்காகத்தானே, சாதாரண மக்களுக்காகத்தானே ரயில்வே துறை. இன்னைக்கு இந்த ரயில்வே துறையினால எங்களுக்கும் லாபம் இருக்குது, எங்களுக்கும் வசதி இருக்குது.
அதே நேரத்தில் சாதாரண மக்களுடைய உழைப்பு தான். அங்கே உழைச்சிட்டு வந்தால் தான் இந்த மார்க்கெட் வந்து வியாபாரம் ஆகுது. கேஜிஎஃப் மார்க்கெட் ஆகட்டும், மங்கார்பேட் மார்க்கெட் ஆகட்டும், அங்கே உழைச்சிட்டு வந்தால் தான் இங்கே வந்து விவசாயிகளுடைய பொருட்களை வந்து இந்த தொழிலாளி வாங்குறான், காய்கறியை வாங்குறான், பாலை வாங்குறான், கடைகளில் போய் சில்லறை வியாபாரம் பண்ணுறான். அதெல்லாம் தெரியறது கிடையாது. நாம் என்ன நினச்சிக்கணும், நம்மளுக்கு ஏதோ வசதி போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் கோலா தங்கவயல் தாலுக்கா முழுக்க வசதி போச்சு, கோலா பங்கார்பேட் தாலுக்கா முழுக்க இதுக்குனுடைய பாதிப்பு இருக்குது. இதை நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்னாக்கா, நாங்கள் போய் மெமராண்டம் கொடுக்கும்போது கூட அதிகாரிங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒழிக திக்காரா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏன் சொல்கிறோம், நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க, எங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னாகுது. ஆகவே இந்த போராட்டத்தில் நாங்கள் என்னன்றோம், உங்களுக்கும் நிர்வாகம் இருக்குது, நீங்களும் வேலை செய்கிறீங்க. இதெல்லாம் ரயில்வே துறையில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள், கூட்ஸ் கேரேஜ், இது எல்லாத்துலேயும் வரக்கூடிய லாபம் தானே. ஆகவே நீங்கள் வாழ்க, ரயில்வே துறை வாழ்க, ரயில்வே துறை வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த ட்ரெயின் டைமை வந்து தயவு செய்து 3:55 ஒயிட்ஃபீல்ட்லேருந்து விடுங்க இப்போதைக்கு. ஒரு வேளை உங்களால் உடனடியாக மாற்ற முடியலண்ணா. ஆனால் கேஎஸ்ஆர் சிட்டி ஜங்ஷன்லேருந்து 3 மணிக்கு அதே ட்ரெயினை விடுங்க. நீங்கள் எப்படி அந்த ட்ரெயினை விட்டிங்கன்னாக்கா டேக்கல்லையோ மாலூர்லேயோ நிற்க வச்சுட்டு பிருந்தாவனியோ வந்தே பாரத்தையும் முன்னால் விட போகிறீங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது என்ன மாதிரியான யோசனையில் வந்து இந்த முடிவை எடுக்கிறாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்று கடைசியாக இறுதியாக சொல்கிறோம், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்கள் சொன்னது என்னன்னாக்கா, இந்த போராட்டம் இன்னைக்கு ரயில்வே கேட்டுக்கு வெளியே நடக்குது, ரயில்வே ஜங்ஷனுக்கு வெளியே நடக்குது. நாங்கள் பல பிஜேஎம்எல் போராட்டத்தில் 20 வருஷம் கேஸுக்கு போனோம், ரயில்வே கேஸ் தான். இந்த சொர்ணா ட்ரெயினை வந்து மாற்றிட்டு 20 கம்பார்ட்மெண்ட்டை 12 கம்பார்ட்மெண்ட்டாக போனப்போ இன்னும் கூட கேஸுக்கு போயினுக்கிறார் தோழர். இன்னும் கூட அடி உதா வாங்கிக்கின்னு லட்டி சார்ஜ் வாங்கிக்கின்னு அந்த தோழர்களுக்காக போராடி இன்னும் இருக்கிறோம். இன்னொரு கேஸ் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, இன்னொரு கேஸ் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எம்எல்ஏவை கேட்குறோம், எம்பியை கேட்குறோம், அமைச்சரை கேட்குறோம். 21ஆம் தேதி சோமண்ண அமைச்சர் வந்தார், அவர் வாங்கி மெமரண்டம் வாங்கிட்டு போய் தான் 2 நாளில் இந்த டைமை மாற்றினார். அப்போது நாம தெருவில் நின்று, நமக்கு தெருவுன்னா ரயில்வே ட்ராக் தான் தெருவு, ட்ரெயினில் போகிறவங்களுக்கு. உன் சதாப்தி எங்கள் 1000 பேர் மேலே ஏறி போயிடுமா? இந்த எம்எல்ஏங்கோ எம்பிங்கோ மந்திரிங்கோ இவங்க நல்லா நம்ம அணுகலாம், எல்லாரையும் பண்ணலாம், எல்லாரையும் அணுகலாம், எல்லார்கிட்டையும் பேசலாம். ஆனால் நம்மளுடைய போராட்டம் இது பாருங்க, இன்னைக்கு நம்ம நின்று போராடுறோம் பாரு, இதே போராட்டத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். உங்களை வாழ்கன்றோம், உங்களை போட்டுறோம், புகழறோம். நாங்கள் திக்காரா சொல்றது இல்லை, ஒழிக சொல்றது இல்லை. ஆனால் எங்களை இங்கே வெளியவே நிற்க வச்சிருக்கோம். எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, எங்கள் மேலே கேஸ் வந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு நாங்கள் உள்ளே வந்து எல்லா ட்ரெயினையும் நிப்பாட்டி இன்னைக்கு ரயில்வே துறைக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். அப்போ அதிகாரிகளுக்கும் பேரை கிடும், மந்திரிங்களுக்கும் பேரை கிடும், எம்எல்ஏ எம்பிங்களுக்கும் கிடும். அந்த நிலைமையை உருவாக்காதீங்க. ஆனால் நம்மளுடைய ஸ்டேஷன் மேனேஜர் அவர் வெல்கம் பண்ணி நம்மளை பேசினார். உண்மையாக நல்ல விஷயம் இதெல்லாம், நாங்கள்லாம் உங்கள் சார்பாக தான் இருக்கிறோம், நீங்கள் கேட்கறது நியாயமான கோரிக்கை, இந்த கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றுறோம். ஆனால் மேலதிகாரிங்கிட்டே நாங்கள் பேசுகிறோம், இதெல்லாம் கூட பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் சரி, ஆர்பிஎஃப் பர்சனலும் சரி, அவங்கெல்லாம் கூட இன்னைக்கு நம்மளுக்கு உறுதுணையாக நின்று இந்த போராட்டத்தை பண்ணுறதுக்கு ஒரு சில இதுக்கு சொன்னாங்க, ஒரு அட்வைஸ் பண்ணாங்க, இருந்தாலும் இருக்கட்டும், அது சொன்னாங்களே தவிர நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து நாமெல்லாம் ஒன்றுபட்டு போராட்டம், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த போராட்டத்தை வந்து 2:55 விடுறாங்க இல்லையா, அது தேக்கல்ல 3:30 மணி வரலும் நிக்க வைக்கிறாங்க. அது ஒயிட்ஃபீல்ட்லயே நிக்க வைங்க. இல்ல அந்த ட்ரெயின் அங்க நிக்க வச்சா கூட பிருந்தாவனம் வரதுக்கு முன்னால இந்த ட்ரெயின் இது மட்டும் அனுப்பிடுறாங்க. ஆமா, தேக்கல்ல நிக்க வைக்கிறது வந்து பிருந்தாவனம் வர வரைக்கும் இங்க நிக்க வச்சாங்க. அங்க நிக்க வைக்கிறாங்க. ஆமா, அந்த ட்ரெயின் இங்க நிக்க வச்சாக்க வரக்கூடியவங்க எல்லாம் ஏறின்னு போவாங்க. அதுவே வரக்கூடிய நாட்கள்ல தோழர்களே, இது மட்டும் முக்கியமான அம்சமா நீங்க வச்சுக்கணும். நிச்சயமா இது வந்து வெற்றி பெறும். இந்த போராட்டத்து மூலியமா அவங்களுடைய காதுகளுக்கோ எல்லாருக்கும் நாங்க வந்து சேர்க்கிறோம். ஆனா வரக்கூடிய நாட்கள்ல இது தொடர்ந்தா நாம் வந்து நிச்சயமா மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும். அதுக்கு உங்க எல்லோருடைய ஆதரவும் இருக்கும்ன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உங்க எல்லோருக்கும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறது நன்றி கலந்து வணக்கம். இது தொடர்பா நெக்ஸ்ட் நீங்க யாரை பார்க்கலாம்ன்றீங்க? இது தொடர்பா நாங்க பார்த்துனே தாங்கிறோம். எம்பியை பார்த்தவங்க, டிஎல்எம் மேல அனுப்பணும், எம்எல்ஏ கிட்ட சொன்னாங்க. இப்ப திரும்ப நாங்க வந்து மறுபடியும் அவங்களெல்லாம் பார்க்கறோம். அது பார்க்கறது ஒரு பக்கம், போராட்டம் இன்னொரு பக்கம். இது ரெண்டும் கூட போனா தான் எம்எல்ஏவும் எம்பிங்களும் கூட அவங்க ஓட்டுக்காக இருக்கக்கூடிய இந்த ஓட்டு, இவ்வளவு தொழிலாளிகளுடைய ஓட்டு, இவ்வளவு பேருனுடைய அந்த கோபம் அது அதிகமானா தான் அவங்க கூட வந்து பேசுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளியில் இந்த பிரச்சனையை பார்த்தோம். ஆயிரக்கணக்கான தொழிலாளி போராடினுக்கிறான். மத்திய அமைச்சர் குமாரசாமி வந்தார், எம்எல்ஏ வந்தார், எம்பி வந்தார்.
இது வரைக்கும் ஒரு வருஷம் ஆச்சு அவங்க கோரிக்கை அவங்க என்ன போய் நிறைவேற்றிட்டாங்களா? அவங்களுடைய போராட்டம் தான் அவங்கள வந்து காத்து நிற்குது. இன்னைக்கு நெகோசியேஷன் ஆயினது. ஆகவே அதுவும் ஒரு பக்கம் நடக்கணும், நம்மளுடைய போராட்டமும் நடக்கணும். அதுதான் நிச்சயமா வெற்றிக்கு வகை செய்யன்றது இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நன்றி சொல்லி. ಸರ್ 9:30 ನೈಟ್ ಟ್ರೈನ್ ಇದೆ, ಅದು ಅರ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. 9:40 ಇಲ್ಲ 9:50 ಮಾಡಿದ್ರೆ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ. ಯಾಕೆ 9:30 ಬಿಫೋರ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನೀವು ಹೇಳ್ದಂಗೆ ಒಂದೇ ಭಾರತ್ ಆಮೇಲೆ ಶತಾಬ್ದಿ ಬರೋದ್ರಿಂದ ಇಲ್ಲ ಹಾಕ್ತಾರೆ, ಇಲ್ಲ ಟೇಕಲಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. ಆಯ್ತಾ? ಅದನ್ನ 9:40 ಇಲ್ಲ 9:50 ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲರ್ಸ್ಗೆಲ್ಲ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಇದುವರೆಗೂ ಕೂಡ ತಂಗರಾಜವರು ಹಲವಾರು ವಿಷಯ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಒಂದೇ ಡಿಮ್ಯಾಂಡು, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ KSR ಸ್ಟೇಷನ್ ಇಂದ ಓಡಿಸ್ಬೇಕು. 2:50ಕ್ಕೆ KSR ನಿಲ್ದಾಣದಿಂದ ಆ ಒಂದು 66,532. ಇವತ್ತು CPM ಪಕ್ಷದ ವತಿಯಿಂದ KGF ಮತ್ತು ಬಂಗಾರಪೇಟೆ ತಾಲೂಕು ಸಮಿತಿಗಳು ಈ ಹೋರಾಟವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಇದರ ಮುಖ್ಯಾಂಶ ಏನಂದರೆ, ನಮಗೆ ರೈಲ್ ಸರ್ವಿಸ್ ಇವಾಗ ಬೆಂಗಳೂರು, KGF, ಬಂಗಾರಪೇಟು, ಮಾಲೂರು ಇದು ಏನಂದರೆ ದಿನನಿತ್ಯ ಇಲ್ಲಿಂದ ಹೋಗೋರು ಸುಮಾರು 20,000 ಕಾರ್ಮಿಕರು ಇರ್ತಾರೆ. KGF, ಬಂಗಾರಪೇಟು, ಮಾಲೂರು, ಇನ್ನು ಬೇರೆ ತಾಲೂಕುಗಳು ಬಿಟ್ಟರು ಕೋಲಾರ ಈ ಕಡೆ ಮುಳ್ಬಾಗಿಲಿಂದ ಕೂಡ ಹೊರಡುತ್ತಾರೆ. ಮುಖ್ಯವಾಗಿ ಏನಂದರೆ ಇದು ಬರೀ ಒಂದು ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟು ಸರ್ವಿಸ್ ಅಂತಿಲ್ಲ, ನಮಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವ ಒಂದು ಸೊಗಸಲ್ಲ, ನಮ್ಮ ಜೀವನ. ಇಲ್ಲಿ BGML ಕಾರ್ಖಾನೆ ಇತ್ತು, ಅದನ್ನು ಮುಚ್ಚಿದ್ರು, ಸಾವಿರಾರು ಕಾರ್ಮಿಕರು ಕೆಲಸವನ್ನು ಕಳ್ಕೊಂಡ್ರು. BML ಕಾರ್ಖಾನೆ ಇದೆ, ಇದರಲ್ಲಿ ಕೆಲಸ ಕೊಡೋಕ್ಕೆ ಅವ್ರು ತಯಾರಿಲ್ಲ. ಹೊಸ ಕಾರ್ಖಾನೆಗಳು ಏನು ಸೃಷ್ಟಿ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಸ್ಥಾಪನೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಇವಾಗ ನಾವು ಜೀವನಕ್ಕೋಸ್ಕರ, ದುಡಿಮೆಗೋಸ್ಕರ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗಿ ಬರೋದು ಜಾಸ್ತಿ ಇದೆ. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಾಯ್ತಂದರೆ, ಬೆಳಗ್ಗೆ ಮೊದಲು ಸ್ವರ್ಣ ಗಾಡಿ ಹೋಗ್ತಾ ಇತ್ತು, ಸಂಜೆ ಸ್ವರ್ಣ ಗಾಡಿ ಬರ್ತಾ ಇತ್ತು. ಕಾರ್ಮಿಕರು ಹೆಚ್ಚಾಗ್ತಾ ಏನಾಗ್ತಾ ಇದೆ ಅಂದರೆ, ಇವಾಗ ಸರ್ವಿಸು ಹೆಚ್ಚಾಗಿದೆ. ರೈಲ್ವೆ ಒಂದು ಸಾರ್ವಜನಿಕ ಉದ್ದಿಮೆ, ಅದರಲ್ಲಿ ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಸರ್ವಿಸು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದು ನಾವು ಒಂದು ಮೆಚ್ತೀವಿ. ಅದ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ ಇವತ್ತಂದರೆ, ಈ ಫಸ್ಟ್ ಶಿಫ್ಟ್ಗೆ ಹೋಗುವ ಕಾರ್ಮಿಕರು ಹೆಚ್ಚಿನ ಜನ, ಅದು BML, HAL, ಬೇರೆ ಫ್ಯಾಕ್ಟ್ರೀಸು, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ವೈಟ್ ಫೀಲ್ಡ್, ಇಲ್ಲಿ ಹಲವಾರು ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗೋರು, ಬೇರೆ ಬೇರೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗೋರು ಬೆಳಗ್ಗೆ ಮುಂಜಾನೆ ಹೊರಡ್ತಾರೆ. ಅವರು ಸೂರ್ಯನೂ ನೋಡಲ್ಲ, ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಹೋಗ್ತೀವಿ. ಬರುವಾಗ ನಮ್ಗೆ ಏನಂದರೆ, ಈ ಗಾಡಿ 66,532 ಅದು ನಮಗೆ KSR ಬೆಂಗಳೂರಿಂದ ಮಾರಿಕ್ಪಮ್ಮರಿಗೆ ಅವರು ಆಪ್ರೇಟ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು. ಫೀಲ್ಡ್ ಈ ಸುತ್ತಮುತ್ತಲು ಎಲ್ಲ ಕಡೆಯಿಂದ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾಯಿದ್ರು. ಆರಾಮಾಗಿ ಬಂದು ಅವ್ರ ಮನೆ ಸೇರೋದು, ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿನೂ ಸಿಗ್ತಾಯಿತ್ತು. ಇವಾಗ ಏನಾಗಿದೆ ಅಂದರೆ, ಆ ಟ್ರೈನು ಏನೋ ಕಾರಣಕ್ಕೆ, ಅದು ಯಾವ ಕಾರಣ ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ನಾವು ಆ ಕಾರಣ ಹೇಳಿದ್ರೆ ತಪ್ಪಾಗುತ್ತೆ ಏನೋ ಅಂತ. ಇವಾಗ ಒಂದೇ ಭಾರತ್ ಟ್ರೈನ್ ಅಲ್ಲಿಂದ ಆರಂಭ ಮಾಡ್ತೀವಿ. ಇವಾಗ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಉದ್ದಿಮೆಗಳು, ಹಣವಂತರಿಗೆ ಅನುಕೂಲ ಆಗುವಂತೆ ಅಲ್ಲಿಂದ ಈ ಗಾಡಿ ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಆಗುತ್ತೆ. ಒಂದು ಇನ್ನು ರೇಕ್ಸು ಕುಂಭಮೇಳಕ್ಕೆ ಹೋಗಿದೆ, ರೇಕ್ಸ್ಗಳು ಇಲ್ಲ ಎಂಬುದು, ಇಲ್ಲ ವೈಟ್ ಫೀಲ್ಡಲ್ಲಿ ಈ ರೇಕ್ಗಳನ್ನು 1 ಅವರ್ 2 ಅವರ್ ನಿಲ್ಲಿಸೋದು ಕಷ್ಟ ಇದೆ, ಈ ಒಂದು ಕಾರಣ. ಇದೆಲ್ಲ ಹೇಳ್ಕೊಂಡು ಇವಾಗ ಅವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ, 3:55ಕ್ಕೆ ವೈಟ್ ಫೀಲ್ಡಿಂದ ಆರಂಭ ಮಾಡಿದರು. ಮೊನ್ನೆ ನಮ್ಮ ಕೇಂದ್ರ ಸಚಿವರು ಸೋಮಣ್ಣನವರು ಇಲ್ಲಿ ಬಂದು ಹಲವಾರು ಇದನ್ನು ಇನಾಗ್ರೇಟ್ ಮಾಡಿದರು. ಸ್ಟೇಷನ್ಸು ಬೇರೆ ಬೇರೆ ವಿಷಯಗಳೆಲ್ಲ ಇನಾಗ್ರೇಟ್ ಮಾಡಿದ್ರು. ಅವ್ರು ಇನಾಗ್ರೇಟ್ ಮಾಡಿದಾಗ ಏನಾಯಿತು, ಅವಾಗ ಕೂಡ ಹಲವಾರು ಮೆಮೊರಾಂಡಮ್ಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿವಿ. ಈ ವೈಟ್ ಫೀಲ್ಡಿಂದ ಆರಂಭ ಆಗುವ ಗಾಡಿ KSR ಸಿಟಿ ಜಂಕ್ಷನಿಂದ ಆರಂಭ ಆಗಬೇಕು. ಅವ್ರು ಹೋಗಿ ಒಂದು 4-5 ದಿನ ಆಯಿತು. ಏನು ಮಾಡಿದರು ಇವರು, ಅದನ್ನು ಬಿಫೋರ್ ಟೈಮ್ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. 3:55ಕ್ಕೆ ಬಿಡುವ ಗಾಡಿಯನ್ನು 2:50ಕ್ಕೆ ಅಲ್ಲಿಂದ ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಬಂದು ಬಂಗಾರಪೇಟೆ ಸೇರಿದರೆ ಇಲ್ಲಿಂದ ಇದು ಮಾರಿಕ್ಪಮ್ ಮಾಡುತ್ತೆ. ಇದು ಏನು ತೊಂದರೆ ಆಗುತ್ತೆ ಅಂದರೆ, ಮತ್ತೆ 3:55ಗೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆದ್ರೂ ಗಾಡಿ, ಬೃಂದಾವನ್ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹಲವಾರು ಕಾರ್ಮಿಕರು, ಸಾವಿರಾರು ಕಾರ್ಮಿಕರು ಬಂದು ಬಂಗಾರಪೇಟೆಯಲ್ಲಿ ಇಳ್ಕೊಂಡು ಹಿಂದೆ ಬರುವ ಮಾರಿಕ್ಪಮ್ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹತ್ಕೊಂಡು ಅವರು ಮಾರಿಕ್ಪಮ್ ಹೋಗ್ತಾಯಿದ್ರು. ಮಾರಿಕ್ಪಮ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಚಿನ್ಕೋಟೆ, ಬೆಮ್ಮಲ್ಲು, ಕೋರಮಂಡಲ್ಲು ಎಲ್ಲ ಹಲವಾರು ಸ್ಟೇಷನ್ಗಳು, ಸಾವಿರಾರು ಕಾರ್ಮಿಕರು. ಅದು ಒಂದು ಪೆಟ್ಟು ಬಿದ್ದಿದೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಬಂಗಾರಪೇಟೆ ತಾಲೂಕು ಮತ್ತು ಮಾಲೂರು ತಾಲೂಕಿಂದ ಹೆಚ್ಚಿನ ಕಾರ್ಮಿಕರು ವೈಟ್ ಫೀಲ್ಡ್ ಸುತ್ತಮುತ್ತ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. ಇವರು ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗೋರು, ಅವ್ರಿಗೆ ಬೇರೆ ಗಾಡಿ ಇಲ್ಲ, ಬೃಂದಾವನಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಲ್ಲ, ವೈಟ್ ಫೀಲ್ಡಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಲ್ಲ. ಇನ್ನೊಂದು ಅದಕ್ಕೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಬರುವಂಥ ಗಾಡಿಗಳು 5:30, 6 ಗಂಟೆ ಸ್ವರ್ಣ ಗಾಡಿಗಳು ಬಂದರೆ ಅದು ಇನ್ನೂ ಜಾಮ್ ಪ್ಯಾಕ್ಡ್ ಆಗ್ತಾ ಇದೆ. 16 ಇದ್ದ ಕಂಪಾರ್ಟ್ಮೆಂಟನ್ನು 12 ಮಾಡಿದರು. 12 ಇರೋದನ್ನು 8 ಮಾಡ್ತಾರೆ, ಸಡನ್ನಾಗಿ 10 ಮಾಡ್ತಾರೆ. ಇವಾಗ ಇದು ರೆವಿನ್ಯೂ ಒಂದು ಇವಾಗ ರೈಲ್ವೇಸ್ ಅಂದರೆ ಗೂಡ್ಸಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಲಾಭ ಬರುತ್ತೆ. ಆದರೆ ನಮ್ಮ ರೂಟು ಬಂಗಾರಪೇಟು ಬೆಂಗಳೂರು ರೂಟು ಒಳ್ಳೆ ಲಾಭ ಕೊಡುವಂಥ ರೂಟು. ಪ್ರಯಾಣಿಕರು ಕಾರ್ಮಿಕರು ಇದನ್ನು ನಂಬ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಈ ಸ್ಟಾಫು, RPF ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಈ ಪ್ಯಾಸೆಂಜರ್ಸು, ಗೂಡ್ಸ್ ಕ್ಯಾರಿಯರ್ಸು ಇವರನ್ನೆಲ್ಲ ನಂಬ್ಕೊಂಡು ಒಂದು ದೊಡ್ಡ ಉದ್ದಿಮೆ ಇದೆ. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ಹಳೆ ರೆಕಾರ್ಡ್ಸ್ ಹೋದರೆ 1975 ಈ ರೂಟು
KGF ಬಂಗಾರಪೇಟೆ ರೈಲ್ ಸೇವೆ ಏನಿತ್ತು ಅವ ಎಕನಾಮಿಕಲಿ ಅನ್ಫೀಸಿಬಲ್ ಅಂತ ಅದನ್ನು ಮುಚ್ಚಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರು, ನಿಲ್ಸಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರು. ಅವಾಗ ಯಾಕೆ ನಿಲ್ಸಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರು ಅಂದರೆ ನಮಗೆ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಸಿಗ್ತಾ ಇತ್ತು. 10,000 20,000 ಕಾರ್ಮಿಕರು ದುಡಿಮೆ ಮಾಡುವಂಥ ಬೀಜಮ್ಮಲ್ಲಿತ್ತು, ಬೆಂಬಲಿತ್ತು. ಅಷ್ಟು ಸಾವಿರ ಜನ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು, ಜನನೇ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಈ ಕಡೆ. ಆದರೆ ಇವಾಗ ನಮಗೆ ಬೇರೆ ದಾರಿ ಇಲ್ಲ, ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗಬೇಕು, ದುಡಿಯಬೇಕು, ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು. ಅಲ್ಲಿ ಜೀವನ ಅಲ್ಲೇ ಮನೆ ತೊಗೊಂಡು ಜೀವನ ಮಾಡುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಎಲ್ಲ ಇಲ್ಲ. ಈ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ನಾವು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡೋದು ಏನಂದರೆ ರೈಲ್ವೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟು ಮತ್ತು ಜನಪ್ರತಿನಿಧಿಗಳು ಈ ವಿಷಯವನ್ನು ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ತೊಗೊಂಡು, ಪಾಪ ಕಾರ್ಮಿಕರು ಅವರು ಒಂದು ದಿನ ನಿಂತು, ಇವಾಗ ನಾವು ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ಹಲವಾರು ಹೋರಾಟಗಳು. ಮೊನ್ನೆ ಕೂಡ 2017 ಒಂದು ದೊಡ್ಡ ಹೋರಾಟ ಆಯಿತು. ಈ ಸ್ವರ್ಣ ಗಾಡಿ 21 ಕಂಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಸ್ ಇತ್ತು, ಅದನ್ನು ಬೇರೆ ಗಾಡಿಗಳಾಗಿ ಮಾಡರ್ನೈಸೇಷನ್ ಏನೇನೋ ಕಾರಣಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. ನಾವು ಅದೆಲ್ಲ ಒಪ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀವಿ. ನಮಗೆ ನೀವು ಕೂಡ ಸಹಕಾರ ಕೊಡಬೇಕು. ಈ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ CPM ಪಕ್ಷ KGF ತಾಲೂಕು ಕಮಿಟಿ ಮತ್ತು ಬಂಗಾರಪೇಟೆ ತಾಲೂಕು ಸಮಿತಿ ಈ ಹೋರಾಟವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಈ ಹೋರಾಟದಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲ ಭಾಗವಹಿಸಿ, ಮತ್ತು ಮಾಧ್ಯಮದವರು, ಪ್ರೆಸ್ನವರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ, ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲರ್ಸ್ ಎಲ್ಲ ಕೂಡ ಇನ್ನೂ ಕೂಡ ಬಂದು ಸೇರ್ಕೊಳ್ಳೋದಿದ್ದಾರೆ. ನಾವೆಲ್ಲ ಸೇರಿ ಈ ಹೋರಾಟವನ್ನು ಯಶಸ್ವಿ ಮಾಡೋಣ. ಈ ಹೋರಾಟ ಇಲ್ಲೇ ನಿಲ್ಲಬೇಕು. ಇಲ್ಲಿ ರೈಲ್ ಕೌಂಟ್ರ್ ಇದೆ, ಟಿಕೆಟ್ ಕೌಂಟ್ರ್ ಇದೆ, ಈ ಕಡೆನೇ ನಿಂತು ಈ ಸಮಸ್ಯೆ ಪರಿಹಾರ ಆಗಬೇಕು. ಈ ಹೋರಾಟ ರೈಲ್ ಟ್ರ್ಯಾಕ್ ಮೇಲೇನೋ ಇಲ್ಲ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ಒಳಗೇನೋ ಬಾರದಂಗೆ ಮಾಡೋದು ರೈಲ್ವೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ. ಅದನ್ನು ನಿಲ್ಸೋಕ್ಕೆ ಯಾರ ಕೈಯಿಂದನೂ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಹಲವಾರು ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಅವ್ರು ಹೇಳಿದ್ದು, ಈ ಹೋರಾಟ ಮಾಡುವಾಗ ಇನ್ನೊಂದು ಕೂಡ ನಮಗೆ RSPF ಪರ್ಸನಲ್ಸ್ ನಮ್ಮ ಸಹೋದರರು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡ್ರು, ನೀವು ಬಂದು ನಿಮ್ಮ ಹೋರಾಟ ಮಾಡಿ, ಒಳ್ಳೆ ಹೋರಾಟ ಇದೆ, ಎಲ್ಲ ಇದೆ, ಆದರೆ ಧಿಕ್ಕಾರ ಹೇಳ್ಬೇಡಿ. ನಾವು ಹೋರಾಟ ಒಳಗೆ ಬರೋದು ಇಲ್ಲ ಬೇರೆ ರೀತಿ. ಸಾವಿರಾರು ಕಾರ್ಮಿಕರು, ಮಾಸ್ ಮೆಂಟಾಲಿಟಿ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ನಾವು ಇದನ್ನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಹೊರಟೋಗ್ಬಿಟ್ರೇನೋ ಕೂಡ ಆ ಮಾಸ್ ಮೆಂಟಾಲಿಟಿ ಬೇರೆ ರೀತಿ ಆಗುತ್ತೆ. ಆದರೆ ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ಇರುವಂಥ ಈ ಸಾರ್ವಜನಿಕ ಉದ್ದಿಮೆ ರೈಲ್ವೇಸು, ಒಳ್ಳೆ ಆಫೀಸರ್ಸು, ಒಳ್ಳೆ ಅಧಿಕಾರಿಗಳು ಖಂಡಿತವಾಗಿ ಅವರು ನಮ್ಮ ಈ ಡಿಮಾಂಡ್ಸನ್ನು ಒಪ್ಕೊಂಡು ಈ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಪರಿಹಾರ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕೊಂಡು ನಮ್ಮ ಪ್ರತಿಭಟನೆಯನ್ನು ಇಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸರ್, ಹೆಸರುಗಳು ಹೇಳ್ಬಿಡಿ, ಯಾರ್ಯಾರಿದ್ದಾರೆ ಈ ಹೋರಾಟದಲ್ಲಿ? ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಹೇಳಿ. ನಾನು ತಂಗರಾಜ್ ಅಂತ, CPM ಪಕ್ಷದ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಮಂಡಳಿ ಸದಸ್ಯರು, ನಗರಸಭೆ ಸದಸ್ಯನಾಗಿದ್ದೀನಿ. ನಮ್ಮ ಈ ಹೋರಾಟಕ್ಕೆ ಅಧ್ಯಕ್ಷತೆ ವಹಿಸೋಕ್ಕೆ CPM ಪಕ್ಷದ ಜಿಲ್ಲಾ ಸಮಿತಿ ಮುಖಂಡರು ಕಾಮ್ರೇಡ್ P. ಶ್ರೀನಿವಾಸ್ ಅವರಿದ್ದಾರೆ, ಜಿಲ್ಲಾ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಮಂಡಳಿ ಸದಸ್ಯರು ಕಾಮ್ರೇಡ್ AR ಬಾಬು ಅವರಿದ್ದಾರೆ, ಜಿಲ್ಲಾ ಸಮಿತಿ ಸದಸ್ಯರು SD ಆನಂದನ್ ಇದ್ದಾರೆ, ಮತ್ತು ತಾಲೂಕು ಸಮಿತಿ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಇಲ್ಲಿ ಬಂಗಾರಪೇಟೆ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಕಾಮ್ರೇಡ್ ಅಪ್ಪಯ್ಯನ ಅವರಿದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿ ತಾಲೂಕು ಸಮಿತಿ ಸದಸ್ಯರುಗಳು ಕಾಮ್ರೇಡ್ ತಿರುಪತಿ, ಕಾಮ್ರೇಡ್ ರಘುಪತಿ, ಕಾಮ್ರೇಡ್ ಆನಂದರಾಜು, ಕಾಮ್ರೇಡ್ ಶಿಕ್ಷಕರನ್ನು, ಕಾಮ್ರೇಡ್ CR ಮೂರ್ತಿ, ಇವರೆಲ್ಲ ಈ ಹೋರಾಟದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಇನ್ನೂ ಬಂದು ಭಾಗವಹಿಸೋದಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಹಳೆಯ ಮುಖಂಡರು BML ಕಾರ್ಮಿಕರ ಹೋರಾಟ ಮುಖಂಡರು V. ಕರ್ಪಯ್ಯ ಅವರು ಕೂಡ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವರು ಕೂಡ ಈ ಹೋರಾಟಕ್ಕೆ ಬಂದು ಭಾಗವಹಿಸೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ಈ ಹೋರಾಟ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಾರ್ಟಿ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಮಾರ್ಕ್ಸಿಸ್ಟ್ ಬಂಗಾರಪೇಟೆ KGF ತಾಲೂಕು ಕಮಿಟಿ ವಿ ಆರ್ ಸಬ್ಮಿಟಿಂಗ್ ದಿಸ್ ಮೆಮೊರಂಡಮ್. Sorry, one point is that in last October, for 6 days, you are operating the train from KSR, Bangalore city. கொஞ்சம் பின்னாடி வந்துடுறீங்களா? கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க. ஃபுல்லாக that should be restored. Simple thing. So when you are able to do in October, for 1 week you are operating the train from KSR city. Now we are. கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. உன்னை ஒழிக்க சொல்றதுல வன்மையாக தான் கண்டிக்கிறோம். இன்னைக்கு இந்த போராட்டம் இதோட நிக்கணும்னு சொன்னாக்கா, நாளையிலிருந்து தினப்பயணிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த ட்ரெயின் வந்து மாலையில் வீடு திரும்பக்கூடிய ட்ரெயின் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2:50க்கு விடணும். இன்னைக்கு 3:50க்கு ஒயிட்ஃபீல்ட் ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்னைக்கு அந்த பழைய மாதிரியான அந்த நேரத்தை உடனடியாக இந்த ரயில் நிர்வாகம் அமல்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ கேஸுங்களெல்லாம் கூட நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அதுக்கெல்லாம் நாங்கள் தயங்குறது கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையராது போராடும். இந்த போராட்டம் இதோட நிக்கணும்னு சொல்லிட்டு ரயில் நிர்வாகம் முயற்சி எடுக்கணும். மேலும் தொடர்பானால் அனைத்து தினப்பயணிகளும் இன்னைக்கு ரயில்வே டிராக்ல இன்னைக்கு படுவோம் சொல்லிட்டு எச்சரித்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தினப்பயணிகளுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கும், தோழர்களுக்கும், அதே மாதிரி இன்னைக்கு ரயில்வே துறை போலீஸ் அப்படின்னு எச்சரித்துக் கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை மீண்டும் தொடரும் என்று கூறி இன்றைக்கு நடந்துகின்ற இந்த அரத்தாலில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும், தினப்பயணிகளுக்கும், பொதுமக்களுக்கும்
போலீஸ் நிர்வாகத்திற்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு எங்களுடன்